வணக்கம் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கையில இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று போட்டிருந்த வீடியோவில் குலசேரி மண்டலத்தில் சொல்லமாடசாமி கோயிலுக்கு திருமால் பூஜை போகிறோன்னு சொல்லி போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்களுக்கு தொட்டமுக்கி பார்க்குற மாதிரி தரேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஏமா வந்து முத்தாரம் கோயிலுக்கு போயிட்டாலும் அப்புறம் நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ என் தம்பி பொண்டாட்டி வந்து தேங்காய் வச்சு மண்டபம்லாம் வந்து இடிச்சிட்டு இருந்தாலும் சக்கரை பொங்கலுக்கு. அப்போ வந்து சொன்னால், நாளைக்கு வீடியோ போடும்போது போடுவீல மெயினி என் தம்பி பொண்டாட்டி வேலை பார்த்தான்னு சொல்லி அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக போடுவேன் அப்படின்னேன். அதான் நீங்கள் இப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியும்ல, அதான் எத்தனை வீடியோ பார்த்துட்டு கிடக்கேன் அப்படின்ட்டு இருந்தால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெள்ளைப்பூடு உரிச்சிட்டு இருந்தோம். நானும் எங்கள் சித்தப்பா வெள்ளைப்பூடு உரிச்சிட்டு இருந்தோம். என் தங்கச்சி வந்து அரைக்கிறதுக்கு ஜாரை வந்து நீட்டிகிட்டு இருந்தா. அப்புறம் இன்னொரு தங்கச்சியும் கூட சேர்ந்து அரைச்சிட்டு இருந்தா பார்த்துக்கோங்க. அவ கூட போய் என் தம்பி பொண்டாட்டி மண்டலம் இடிச்சிட்டு வந்துட்டாலும் இங்கே வந்துட்டு நாங்கள் வெள்ளைப்பூடு ஒழுங்காக உரிக்கமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா பேசி கேலி கிண்டல் பண்ணிட்டு கிடந்தோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என் தம்பிமார் அண்ணங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் கோயிலில் எங்கள் அண்ணன் தம்பி மாதிரி தான் பூசாரியாக இருப்பானுங்க. அவனுங்க தான் பூஜையெல்லாம் பண்ணுவானுங்க. அலங்காரமும் அவனுங்க தான், எல்லாமே அவனுங்க தான் எங்கள் கோயிலில் பண்ணுவானுங்க பார்த்துக்கோங்க. ஆனால் அலங்காரமும் சூப்பராக பண்ணிடுவானுங்க. நீங்கள் நாளைக்கு பூஜை ஆகிற வீடியோலாம் போடுவோம் பார்த்தியெல்லாம், அப்போ பாருங்கள் சாமிக்கு அலங்காரம் எவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் இருக்குது, அதுவும் எங்கள் கோயில் தான். அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட போனோம். ஏன்னா நானும் என் மாவளும் வர்றதுக்கு முன்னாடி அங்கே பூஜை ஆகிட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிடலையே, அதனால் இங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு வந்த பார்த்துக்கோங்க. எல்லோரும் குடும்பத்தோடு. இது எங்கள் கோயில் தான் பார்த்துக்கோங்க. அந்தால வந்து சாமியை கும்பிட்டுட்டு அந்தால உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஐயா கோயில் இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த ஐயா கோயிலில் வந்து கொடிமரம் இருக்கும். இப்போ வந்து அந்த கொடிமரம் எல்லாம் எடுத்துகிட்டு வேறு கொடிமரம் வச்சுட்டாங்க. முதல்ல வந்து அந்த கொடிமரம் வந்து வச்சாங்களாம். எங்கள் ஆச்சி தாத்தா சின்ன பிள்ளைகள்லாம் குலசை கூட்டு போகும்போதெல்லாம் சொல்லிடுவாங்க, இது உங்கள் பெரிய பெரியப்பா பிறந்தா பற்றியெல்லாம் அவன் பிறக்கிறதுக்காக நாங்கள் வந்து கொடிமரம் நட்டுனோம், பிறந்து அவனுக்கும் அந்த பேரை தான் வச்சோம், கொடி பண்டாரம்னு பேர் வச்சோம் அப்படின்லாம் சொல்லுவா பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கிறது வந்து வேறு கொடிமரம் அப்படின்னு சொல்லுவேன். கொடிமரம் நட்டுற அளவுக்கு அவ்வளோ வசதியாகவும் இருந்தீங்க அப்படிமா. இப்போ எங்கள் ஆச்சி தாத்தா ஆமாம் அப்படிம்பாவோ.